குரு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 24ஆம் தேதி மே மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 30ஆம் தேதி மே மாதம் 2020 சனிக்கிழமை வரை மேஷ ராசிக்கான வாரப்பலன். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ஒரு விதமாக மாறுபட்ட பலன்கள் விசேஷமாக கொடுக்கும் வாரமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் போன வாரத்தில் இருந்த மாதிரி இந்த வாரத்தில் அது மேஷத்தில் தான் அவங்க ஆட்சி வீட்டில் தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால் ரொம்ப வலுவான அமைப்பு, ஒரு விதமான அசாத்திய தைரியம் கொண்ட நிலையில் தான் மேஷ ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் உங்கள் வீட்டிலேருந்து தனம் 2வது தனக்குடும் வாக்குஸ்தானத்தில் சூரியனுடன் புதன் இருக்கின்றது. அது அஸ்தங்கம் ஆகவில்லை, இருந்தும் அது புதனும் சுக்கிரனை பரிவர்த்தனை ஆகிருக்கு. அந்த வாரம் முழுதும் இருக்குது. அதாவது வார கடைசி நாளான சனிக்கிழமை மட்டும்தான் புதன் மிதுனத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதனால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தன யோகம் கொண்ட வாரமாக தான் இருக்கும். உங்கள் தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா வெற்றி அடைவதாக தான் இருக்கும். 30ஆம் தேதி அதாவது வார இறுதி நாளான சனிக்கிழமைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது மிதுனத்துக்கு புதன் போகிறதுனால, அது குரு சுக்கிரனோட இணையிறதுனால ஒரு விதமான அறிவு கூர்மை கண்டிப்பாக அதிகரிக்கும். அதாவது திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சாதாரண ஒரு அறிவுத்தனம் இருந்தாலும் ரொம்ப இன்டலெக்சுவலான விஷயங்கள் சனிக்கிழமை 30ஆம் தேதி வெளிப்படுவதாக இருக்கும். ஏன்னா புதன் மிதுனத்துக்கு சொந்த வீட்டுக்கே போகிறதுனால. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சந்திரன் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து 5ஆம் வீடு சிம்மம். அதில் சந்திரன் வளர்பிறை சந்திரன் கேதுவுடன் ரெண்டும் சேர்ந்து தான் இருக்குது. இதனால் என்னென்னா அன்றைய நாள் பிள்ளைகள் பற்றிய ஒரு விதமாக சிந்தனை உங்களுக்குள்ளே வரும். குலதெய்வ வழிபாடு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோன்றும். இந்த கேது கூட இருக்கிறதுனால அது தலைப்பகுதி சார்ந்த விஷயங்கள், ஒரு விதமான அறிவுபூர்வமான விஷயங்களை யோசிக்க முடியாத தனம்தான் இருக்கும். அது ஒரு விதமான குழப்ப நிலையில் இருக்கும். இருந்தும் புதன் சூரியனோட அஸ்தங்கம் இல்லாதனால ஆரம்பம் குழப்பமாக இருந்தாலும் முடிவு ஒரு விதம் தெளிவு பெற்றதாக இருப்பீர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் 25ஆம் தேதி, அதாவது திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 25, 26, 27 இந்த 3 நாட்கள் கன்னிக்கு உங்கள் வீட்டிலேருந்து 6ஆம் இடத்துக்கு சந்திரன் இடப்பெயர்வு ஏற்படுகிறது. அது உங்கள் வீட்டிலேருந்து 6ஆம் இடம் மறைவு ஸ்தானத்தான் இருக்கிறதுனால, வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால, சனி 7ஆம் பார்வையாகவும் அந்த சந்திரனை பார்க்கறதுனால எதிரிகளை வீழ்த்தும் ஆற்றல் கொஞ்சம் தாமதம் கொண்டு தான் இருக்கும். உங்கள் எதிரிகளை அடையாளம் கண்டு கூட நீங்கள் வீழ்த்தணும்னு நினச்சா கூட அதுக்கான பிளான் போட்டு தான் நீங்கள் செயல்படுத்துவீங்க. சீக்கிரமாக அவங்க உங்ககிட்ட தகராறு செய்கிறதுக்கும் ரொம்ப யோசிப்பார்கள். இந்த சனி பார்வை இது 6ஆம் இடத்துல மறைகிறதுனால உடம்புல சின்ன சின்ன உபாதைகள்லாம் ஒரு விதமாக மறையும். கடன் தொடர்பான விவாதங்கள் ஒரு விதமான ஃபைனலாக முடிவு கிடைக்கிறதா இருக்கும். அதாவது நீங்கள் யாருக்கிட்டனா கடன் கேட்டாலோ இல்லை உங்ககிட்ட கடன் வாங்கணும் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட அது எதனா ஒரு நம்பகத்தனமான வார்த்தையை சொல்லிட்டு போவாங்க. அதே வளர்பிறை சந்திரன் 7ஆம் பார்வையாக சனியை பார்க்கறதுனால சனினால் வர அந்த தாமதம், அந்த விரை சனி உங்களுக்கு 7 வர சனியை நடக்குது. அந்த விரை சனியை தீய வழி விரை சனி இல்லாமல் சுப விரைய இதுவாக செலவாக இருக்கும். அதாவது மருத்துவத்துக்காக செலவு பண்ணுறதை விடுத்து தான தர்மம் பண்ணுற செலவாக மாறும். அது ஒரு ஆன்மீகம் சுப செலவாக மாறும். என்னென்னா சந்திரன் வளர்பிறை சந்திரன் பார்க்கறதுனால, 2வது அந்த இடத்தின் அதிபதியை சூரியனுடன் நல்ல உங்களுடைய தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த தன்மை கொண்டு இருக்குது. அதனால் அந்த 3 நாள், அதாவது திங்கள் செவ்வாய் புதன்ற 3 நாள் பெரிதாக உங்களுக்கு 6ஆம் இடத்துல மறைகிறதுனால பெரிதான பாதிப்பு இல்லை. ஆனால் ஆரம்பம் உங்களுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு தடங்கள் இருக்க மாதிரி தோன்றும். ஆனால் முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை 28, 29 வெள்ளிக்கிழமை அது துலாத்துக்கு சந்திரன் இடப்பெயர்வு ஏற்படுகிறது. உங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அது 7ஆம் இடம், கணவன் மனைவி, நட்புகள், பார்ட்னர்ஷிப்பு, வியாபாரம், காதல் உறவு இதெல்லாம் குறிக்கிற இடம் 7ஆம் இடம். அந்த இடத்துல இருக்கிறதுனால லைஃப் பார்ட்னரோட ஒரு விதமான நெருக்கம் அதிகரிக்கும். என்னென்னா குரு மிதுனத்திலேருந்து 5ஆம் பார்வையாக துலாத்தை பார்க்கறதுனால அந்த துலாத்தின் அதிபதி சுக்கிரனே குருவுடன் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு விதமான அபரிதமான ஒரு சந்தோஷம், ஆடல் பல சந்தோஷம் இருக்கும். அது கொஞ்சம் அதிகமாக போகும்போது அதே ஒரு விதமான குழப்ப நிலைக்கும் கொண்டு போகும். அதை தேர்ந்தெடுத்தல சந்தோஷத்தில் கூட தேர்ந்தெடுத்ததில் எதுன்ட்டு ஒரு குழப்ப நிலை வரும். அதுதான் ஒரு கணவன் மனைவி உறவுகளை கூட ஒரு சந்தோஷமாக இருக்கிறத கூட அதுவும் ஒரு சின்ன ஒரு மோதலுக்கும் கொண்டு போயிடும். அது அதிகப்படியாக இருக்காது. இந்த தன்மையை புரிஞ்சுக்கொண்டு அதையும் நீர்த்து போக வைத்திடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு பார்ட்னர்ஷிப்பை நீங்கள் உங்கள் தொழிலுக்காக நீங்கள் ஏற்படுத்திங்கன்னு நினச்சிங்கன்னா கிடைப்பார்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் ஒரு நல்ல ஆலோசனை, ஒரு ஆதரவு கிடைக்கிறதா இருக்கும். செவ்வாயுடைய 7ஆம் பார்வை துலாத்தில் இருக்கிறதுனால ஒரு வேகம், தைரியம்,
எதையும் வந்து செய்து முடிக்கின்ற ஒரு எண்ணம் எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு கிளம்பிடும். இந்த இது வேகம் ஒரு இது வந்து ரொம்ப டோசேஜ் அதிகம் படியாமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா பால் பொங்கி வரும்போது அது ஆஃப் பண்ணிட்டா சரியாக இருக்கும். அது பொங்குதுன்னு விடும்போது அது வழிஞ்சு அதுவே நாசமாக போயிடும். இது மாதிரி தான் உங்களுக்கு சக்தி வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும்போது அந்த வீரியத்தை வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் அதை வந்து மட்டுப்படுத்திங்க. அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து வெற்றிகள் கொடுக்கறதாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி வார இறுதி நாளான சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி விருட்சகத்துக்கு 8ஆம் இடத்துக்கு சந்திரன் போகிறதுனால உங்கள் ராசியிலேருந்து 8ஆம் இடம் வந்து சந்திரன் வர்றதுனால அன்றைய நாள் வந்து சந்திராஷ்டமம். அதனால் வந்து அன்றைய நாள் முழுவதும் வந்து பேச்சில் வந்து போதிய மட்டும் நிதானத்தை கடைபிடிங்க. புதிய முயற்சிகள் எதையும் வந்து இது பண்ண தவிர்த்துருங்க. எந்த ஜாமீன் கருத்து எதுவும் போட வேண்டாம். போதிய மட்டும் மாலை வழிபாடு தியான யோகா செய்து அன்றைய நாளை வந்து கடந்து செல்வது சிறப்பு. உங்கள் ராசியிலே வந்து செவ்வாய் இருக்கிறதுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எதையும் சாதிக்கிற வேகம் ஆற்றல் எல்லாமே எண்ணம் அதிகமாக இருக்கும். இந்த நான் தான்ற எண்ணம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தலை தூக்குறத நீங்கள் நல்லா கண்கூட உணரலாம். போதிய மட்டும் கோபத்தை வந்து குறைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய விவேகத்தை வந்து அதிகரித்தால் கண்டிப்பாக வந்து இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வாரம். சவால்களை சந்திக்கக்கூடிய வாரமாக இருக்கும். அந்த சவாலை சந்திச்சா கூட அதில் வெற்றி கிடைக்கும் வாரமாக இருக்கும். புதன் வந்து அதிச்சாரமாக வேகமாக செல்கின்றது. சூரியனை விட்டு வேகமாக 30ஆம் தேதியில் செல்றதுனால அந்த ஐடி துறை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மார்க்கெட்டிங் துறையில் இருக்கவங்க, ஜேர்னலிசம், வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குது. ரெண்டாவது வந்து 29ஆம் தேதி அந்த 29ஆம் தேதி வரைக்கும் அந்த பரிவர்த்தனை யோகத்தில் இதெல்லாம் கிடைக்கிறதா இருக்கும். 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தா உங்கள் ராசிக்கு வந்து சந்திராசிரமம் ஏற்படுறதுனால அன்றைய பொழுது வந்து எதையும் வந்து பெரிதாக வந்து பிஸ்னஸ் விரிவாக்கம் பண்ணுறது, எந்த திட்டமிடுறது எதையும் இது பண்ணாதீங்க. ரெண்டாவது புதனும் வந்து தன் சொந்த வீட்டோட பகை கிரகமான குருவோடும் சேர்றதுனால அன்றைய பொழுது வந்து ஒரு விதமான செயல்பாட்டு இல்லாத தனம் தான் இருக்கும். அதனால் வார இறுதி நாளில், அதாவது 30ஆம் தேதி எந்த விதமான புது முயற்சி எதுவும் செய்ய வேண்டாம். இருக்குது அப்படியே நீங்கள் ரன் பண்ணுங்க. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா வந்து உங்கள் 2ஆம் இடத்துலேயே வந்து சூரியனுடன் புதன் இருக்குது. சூரியனும் புதன் வந்து அஸ்தங்கம் ஆகலை. ரெண்டாவது சுக்கிரன் புதன் வந்து பரிவர்த்தனை இருக்கிறதுனால ஒரு பொருளாதார ரீதி வந்து நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சனியின் வந்து விரைய சனியினுடைய இது செலவுகளை வந்து சுப செலவுகளாக மாற்றும். அதாவது சொத்து வாங்குறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, இது மாதிரியான சுப செலவு, தான தர்மம் பண்ணுறது, இது மாதிரி சுப செலவுகளை இந்த விரைய சனி காலம் வந்து இது மாதிரி ஏற்படுத்துவதாக இருக்கும். அது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியை உண்டாக்குறது தானே. உங்கள் ராசியிலேயே வந்து ராசிநாதன் செவ்வாயும் இருக்கான், வேகமாக ஆற்றலாக இருக்கான். 2ஆம் இடமான தனம் குடும்ப வாகஸ்தானத்திலேயே பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் வந்து சூரியன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் உங்களுடைய பேச்சு, நீங்கள் சிந்திக்கிற சிந்தனை இதெல்லாம் வந்து மற்றவங்களை வந்து முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுடைய வேகம் அந்த அளவுக்கு ரொம்ப அபரிதமாக பீறிட்டு கொண்டு வரும். அதாவது வார்த்தைகளை நீங்கள் பொதி மட்டும் கவனம் செலுத்துங்கள். கோபங்களை வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக 3ஆம் இடத்துல வந்து குரு சந்திரன் இருக்கிறது வந்து சகோதர சகோதரி அவங்களுக்கு கூட இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கள் ஒரு விதமான ஒரு சுமூகமான இது இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சனி பார்வை வந்து உங்கள் ஆல்ரெடி 2ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. அந்த சூரியனை வந்து சனி 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுடைய வார்த்தைகளை வந்து கடுமையாக தான் அது வெளிப்படுத்துவதாக இருக்கும். அது மற்றவங்களுக்கு வந்து துன்பம் கொடுக்குறதா தான் இருக்கும். போதிய மட்டும் அதை நிதானத்தை கண்டிப்பாக கடைப்பிடிங்க. உங்களுடைய பணம் வரவு வந்து என்னதான் சுப செலவு பண்ணாலும் அது ஒரு விதமான செலவு தானே. அதனால் போதிய மட்டும் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணுற இடத்துல ஒரு 500 ரூபாய் இல்லை 200 ரூபாய் செலவு பண்ணுற மீதியை வந்து சேமிப்பில் வந்து கவனம் எடுத்துங்கள். எதையும் வந்து நீங்கள் கடினமாக உழைத்த பிறகு தான் வந்து உங்களுக்கான அதிர்ஷ்டம் வந்து கிடைப்பதாக இருக்கும். குருவுடைய பார்வையும் செவ்வாயுடைய பார்வையும் உங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்ததா இருக்கும். மேஷராசிக்கு வந்து 7 வருட சனி, அதாவது விரைய சனி ஆரம்பம் இருக்கிறதுனால சுப விரயங்கள் தான் ஏற்படும். ரெண்டாவது வெளியூர் 12ல் சனி இருக்கிறதுனால வெளிநாடு தொடர்பான பயணங்கள்லாம் ஏற்படும். முக்கியமாக வந்து நைட்டில் தூக்கம் இல்லாத பிரச்சனை இந்த 7 வருட சனியில் இருக்கும். தேவையற்ற அலைச்சல்கள்லாம் ஏற்படலாம். அது 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விதமான ஆன்மீக தேடல் உங்களுக்குள்ளே இருக்கலாம். கோயிலுக்குள்ளே வேணால் போகலாமா, அது மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். ஒரு விதமான தத்துவம் சார்ந்த சிந்தனைகளை உங்களுக்குள்ளே ஏற்படும். இந்த 7 வருட சனி காலகட்டத்தில் இதெல்லாம் உங்களுக்கு, விரைய சனி காலகட்டத்தில் இதெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். அதனால் உங்களுக்கு வந்து நெகட்டிவாக மைனஸாக இருக்கிறத விட ப்ளஸ்ஸு தான் வந்து இந்த வாரத்தில் கொஞ்சம் இருக்குது. இருந்தும் உங்களுடைய தனிப்பட்ட கிரக ஜாதக பலன்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இதை முன்பின் கொஞ்சம் மாறுவதாக இருக்கும். அதனால் இப்போ விஷயங்கள் வந்து கோச்சாரத்தில் 7 வருட சனி இருக்குது.
சனி வந்து உங்கள் தனம் குடும்பம் 2ஆம் வீட்டை பார்க்குது. இந்த அடிப்படையில் வந்து சுக்கிரனும் குருவோட சேர்ந்துருக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் வந்து ஒரு அகலக்கால் வைத்துக்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். முக்கியமாக வந்து சனிக்கிழமை எந்த விதமான டிரான்சாக்ஷன், எந்த விதமான முதலீடு, எந்த விதமான திட்டம் எதுவுமே போடாது. ஏன்னா அன்றைக்கி சந்திராஷ்டமம், அதான் 24லேருந்து 29 வரைக்கும் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நிதி சார்ந்த முடிவுகளை தாராளமாக எடுக்கலாம். வார இறுதி நாளான சனிக்கிழமை 30ஆம் தேதி எந்த விதமான புது முயற்சி எதுவும் எடுக்க வேண்டாம். போதி மட்டும் அன்றைக்கி வந்து ஆன்மீக பயிற்சியான தியான யோகா செய்து மௌனமாக கடந்து செல்வது ரொம்ப நல்லது. உங்களுடைய நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா செயல் வேகம் அதிகமாக இருக்கும். ஆனால் பயணங்களால் ஒரு விதமான லாபமும் இருக்குது. பரண் நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா கலைகள் வந்து ஈடுபாடு இருக்கும். ஒரு விதமான ஏன்னா சுக்கிரனும் வந்து குருவோட சேர்ந்துருக்கு, அதனால சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு விதமான சுகபோக செலவுகளும் வந்து இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு 1ஆம் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா அது சூரியனுடைய நட்சத்திரம். ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்கள் 2ஆம் வீட்லேயே சூரியன் இருக்கிறதுனால ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதிகார பதவிகள்லாம் வந்து நீங்கள் ஏற்கனவே முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அது தானாகவே தேடி வரதுக்கான வாய்ப்பு உள்ளது. இந்த அடிப்படை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 1, 3, 9. அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு, தெற்கு. வார அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு, வெள்ளை. ஒரு நெகட்டிவான விஷயங்கள் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு அதுக்கான பரிகாரம்னு எடுத்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் முருகப்பெருமானை வந்து வணங்குறது, தீபம் ஏற்றி வணங்கலாம். அந்த விரை சனியுடைய அந்த செலவுகளை வந்து குறைக்கிறது வந்து உங்களால் முடிஞ்ச ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஏழை எளிய மக்களுக்கு வந்து எதனா அன்னதானம் எதனா சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். காகத்திற்கு வந்து எள் சாதம் வந்து கலந்து நீங்கள் வைக்கலாம். முக்கியமாக வார இறுதியில் 30ஆம் தேதி சனிக்கிழமை வந்து நீங்கள் சந்திரன் வந்து சந்திராஷ்டமம் ஆகிறதுனால காலையிலே வந்து சிவபெருமானை வந்து வில்வ இலை சாத்தி அர்ச்சனை பண்ணலாம், தியானம் செய்து கொள்ளலாம். அன்றைய பொழுதை வந்து ஒரு விதமாக உங்களுக்கு ஒரு மன சாந்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த வாரம் தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் உள்ள இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்கள் ராசி கொண்ட நட்பு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.